அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். ஆமாங்க, இன்றைக்கி ரம்ஜானோட டே 1. அதுக்கு இஃப்தாருக்கு என்னென்னலாம் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்பலாம் ப்ரிப்பேர் பண்ணுவேங்க, ரொம்ப சிம்பிளாக எப்படி வைக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி வாங்கினோம். நம்ம ஊர்களில் நோம்பு கஞ்சி இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கும், பட் பெங்களூரில் இப்படி தான் இருக்கும். நிறைய இடங்களில் நோம்பு கஞ்சி கிடைக்காது, பட் ஆனால் எங்கள் ஏரியாவில் நோம்பு கஞ்சி கொடுக்குறாங்க. ஈவினிங் போய் வாங்கிட்டு வந்தோம். நோன்பு திறந்துட்டு நோம்பு கஞ்சி குடித்தாதான் அந்த நோன்பு திறந்ததுக்கான ஒரு ஃபீலே இருக்கும்ல எல்லாருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நோன்பு பிடிச்சி திறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல நோன்பு கஞ்சும் குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 30 நாளும் கண்டிப்பாக நம்ம ஊர்களில் நோன்பு கஞ்சிங்கிறது சிறப்பாக இருந்துகிட்டே இருக்கும். எல்லோரும் நல்லா குடிங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வடை, சமோசா, அப்புறம் ஃப்ரூட்ஸில் வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது போக இன்றைக்கி ஒரு ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், கூல்ட்ரிங்க். அதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நான் வந்து வீடியோவில் கொடுக்குறேன். இது நல்ல வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நோன்பை திறந்துட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த இதை குடித்தா நமக்கு வயிற்றில் எந்த தொந்தரவும் வராது. அவ்வளோ ஒரு கூலான ட்ரிங்க். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது நம்மளை டே 2 ஷஹருக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் ரம்ஜான் ப்ரிப்பரேஷன் அந்த வீடியோஸ்லாம் நான் போடலை எதுவுமே. ஏன்னா நான் டே அன்னைக்கு என்ன பண்ணுவேனோ அதை தான் பண்ணுவேனே தவிர எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே வைக்க மாட்டேன், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம். ஸோ அதனால் அன்னன்னைக்கு என்ன இதோ அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஆல், பாய் எவ்ரி ஒன், அஸ்ஸலாமு அலைக்கும்.